ஸ்ரீ சங்கரா டிவி நேயர்களுக்கு வணக்கம். அனைவருக்கும் இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். பராபவ வருடத்தினுடைய பொது பலன்கள் மற்றும் 12 ராசிக்கான பலன்கள் மற்றும் பரிகாரங்களை தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். அதாவது பராபவ ஆண்டு தொடங்குறதுக்கு முன்னாடியே நம்ம பார்த்தோம்னா உலக அளவுல தினமும் நமக்கு ஒரு பரபரப்பான ஒரு செய்தி இருக்கும். இன்னும் தமிழ்நாட்டுல இப்ப ரொம்பவுமே நம்ம ஒரு அதிகமான ஒரு கன்ஃபியூஷன்ல இருக்கோம். ஏன்னா ஒரு எலெக்ஷன் வரக்கூடிய ஒரு டைம். இந்தியாவை பொறுத்த மட்டும் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. உலக அளவுல பார்த்தா எப்பதான்ப்பா இந்த ட்ரம்ப் நமக்கு ஒரு நிம்மதியை கொடுப்பாரு அப்படின்னு. ரஷ்யால அங்க பார்த்தா இன்னும் நமக்கு போர் தொடங்கிட்டே இருக்கு. எப்போ சைனால இருந்து ஒரு பெரிய குண்டு விழுமோ அப்படிங்கிற ஒரு அச்சமும் இருக்கு. பாகிஸ்தான் இந்த பக்கத்துல பார்த்தா அது நமக்கு ஒரு பெரிய தலைவலி நாடாக இருக்குது. இப்படி உலக அளவுல நம்ம பார்க்கும் பொழுது ஒவ்வொரு நாளுமே ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு ஒரு பயமோ கலக்கமோ ஒரு அச்சமோ இப்படித்தான் இன்றைய கால சூழ்நிலைகள் இருக்கு. இதுக்கெல்லாம் கிரகங்கள் காரணமா அப்படின்னா கண்டிப்பாக இந்த கிரக நிலைகளினுடைய மாற்றம் அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பராபவ வருடத்துல எந்த கிரகம் ராஜாவாக வருது அப்படின்னு பார்த்தா குரு பகவான் தான். சோ பொதுவா நம்ம குருவை என்ன சொல்லுவோம், ஒரு நீதி அரசன். குரு ஒரு ராஜாவா வரும்பொழுது தண்டனைகள் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு கிரகமாக குரு பகவான் இருக்கார். சோ மக்கள் இவ்வளோ நாளா நம்ம என்ன மாதிரியான கர்ம வினைகள் செஞ்சிருக்கோமோ அதுக்கெல்லாம் இப்ப தண்டனை கிடைக்கக்கூடிய ஒரு காலம்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். சோ நிறைய நம்ம இயற்கையை நிறைய அழிச்சிட்டோம். சோ அதுக்கான பலன்களை இப்ப அனுபவிக்கணும். அதே போல நம்ம தாய்நாட்டையோ அல்லது நம்மளுடைய நாட்டையோ மதிக்காமல் இருந்தது. குறிப்பா நம்ம ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, குரு பகவான் கடகராசிக்கு ஜூன் மாதம் 2ஆம் தேதி வரப்போறார். அப்போ இந்த குரு பகவான் கடகத்தில் இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் சனி பகவான் ஏற்கனவே நமக்கு மீன ராசியில இருக்காரு இல்லையா. சோ இந்த ஒரு காம்பினேஷன் பிளஸ் கேது பகவானும் ஐப்பசி மாசம் வந்துடுறாரு. ராகு பகவான் மகர ராசிக்கு போறாரு. இப்படிப்பட்ட ராகு கேது குரு சனி இந்த 4 கிரகங்களும் இந்த பராபவ வருடத்தில் ஒரு ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னு சொன்னா இதுல குரு பகவான் ஃபர்ஸ்ட் அவருடைய பவரை காமிப்பார். 3 ராசிகள்ல ஒரு வருடத்துல குரு பயிற்சி ஏற்பட்டால் அந்த வருடத்தில் அதிகமான குழப்பங்களும் அதிகமான கஷ்டங்களும் மக்கள் படணும் அப்படிங்கிறது இந்த 3 ராசிகள்ல வரக்கூடிய குரு பயிற்சியினுடைய பலனாகவே சொல்லப்படுகிறது. இப்ப சனி பகவான் நமக்கு குருவின் வீட்டில் இருந்து குருவை பார்க்கிறார். அண்ட் குரு பகவான் பாக்கியத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பார்க்கிறார். சோ இந்த 5-9 இருக்கக்கூடிய சனியும் குருவும் சேர்ந்து ஆன்மீகத்தில் இதுவரைக்கும் யாரெல்லாம் ஒரு நிறைய தவறுகள் செஞ்சிருக்காங்களோ இல்ல ஆன்மீகம் தழைப்பதற்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்களோ அந்த கஷ்டங்களுக்கெல்லாம் இவர்களுக்கு பலன்கள் நிச்சயமாக உண்டு. ஆன்மீகத்தை யாரெல்லாம் பழித்தார்களோ அவர்களுக்கு தண்டனை கிடைக்கக்கூடிய காலம் நிச்சயமாக உண்டு. சோ இதுல நம்ம ரொம்பவுமே சந்தோஷப்பட்டுக்கலாம். ஏன்னா ஒரு ஆன்மீகம் குறைந்து கொண்டு போய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தில் இதை முன்னுக்கு கொண்டு வருவதற்கு எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்க இல்லையா. சோ தர்மம் நிலைப்பதற்காக நடக்கக்கூடிய ஒரு போராட்டத்துல கண்டிப்பாக தர்மம் வெல்லும். இந்த பராபவ ஆண்டில் நமக்கு செவ்வாய் பகவானும் அடுத்தது மந்திரியாக வருகிறார். சோ செவ்வாயினுடைய தாக்கம் இந்த வருடத்தின் முழுக்க இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த போர் அச்சங்கள் இன்னும் அதிகமாகத்தான் ஆகும். இப்ப நடக்கக்கூடிய இந்த போர் ட்ரம்ப் இன்னைக்கு முடிச்சுடுவாரா நாளைக்கு முடிச்சுடுவாரா, ஈரான் இஸ்ரேல் இதெல்லாம் ஒரு பெரிய குழப்பத்துல இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல செவ்வாய் இப்ப நமக்கு இந்த சித்திரை வருட பிறப்பு வருது இல்லையா. சோ சூரியன் இதுவரைக்கும் மீன ராசியில, செவ்வாய் புதன் சனி சூரிய பகவான் இவங்க எல்லாரும் சேர்ந்திருக்காங்க. சோ சூரியனோட சேர்ந்த செவ்வாய் இப்ப சூரியன் மாறுகிறார். செவ்வாய் வீட்டுக்கு தான் வரார் சூரிய பகவான். சுக்கிரனோட சேர்ந்த சஞ்சாரம். சோ மீன ராசியில செவ்வாய் சனி மற்றும் புதன் இந்த காம்பினேஷன் இருக்கு. இந்த புத்தாண்டு பாத்தீங்கன்னா சந்திர பகவான் ராகுவோட சேர்ந்திருக்கார். ஒரு காலசர்ப்ப தோஷ அமைப்புலதான் இந்த ஆண்டினுடைய இந்த புத்தாண்டு பிறக்குது. சோ வருட ஆரம்பமே சற்று குழப்பம் அப்படின்னே சொல்லலாம். சந்திரன் ராகுவோட இருந்து சந்திரன் சதய நட்சத்திரத்துல ராகுவின் காலில் இருக்கிறாங்க. அதனால வருட ஆரம்பம் ராகுவினுடைய ஆதிக்கமும் அதிகமாக இருக்கு. எப்போ செவ்வாயினுடைய ஆதிக்கம் அதிகம் இருக்கு, இவர் மந்திரியாக வரக்கூடிய இந்த ஆண்டுல நெருப்பினால் பயம் உண்டாகும் அப்படின்னு சொல்லுறது
சோ நிறைய போர்கள் வருவதற்கான வாய்ப்புகளும் அதிகமாக இருக்கு. இதுல நம்ம பார்த்தோம்னா இப்ப வரக்கூடிய ஜூலை ஆகஸ்ட் மாசத்துல எல்லாம் சைனால டெரரிசம் வருவதற்கும் இந்த சைனாவை ஆளக்கூடிய அந்த அதிபருக்கு ஏதாவது ஒரு கண்டமோ அல்லது இப்ப நமக்கு அமெரிக்கன் அதிபர் ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவருக்கு ஒரு கண்டம் வரக்கூடிய ஒரு காலகட்டமாகவோ தான் இந்த கிரக அமைப்புகள் இருக்கு. இப்ப குரு பகவான் ஜூன் மாதம் 2ஆம் தேதி கடகராசிக்கு வந்துடுறாரு. அதே மாதிரி கேத்து பகவானும் நமக்கு கடகராசிக்கு ஐப்பசி மாசம் மாறுகிறார். சோ இந்த வருடம், இந்த பராபவ வருடம் நன்மைகள் என்ன உண்டு அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுவரைக்கும் நம்மளுடைய பாரத பூமி ஆன்மீகத்தில் நம்ம நிறைய செஞ்சிருக்கோம். நிறைய கைங்கரியங்கள் எல்லாரும் செய்யறதுனால நமக்கு இந்த பாதிப்புகள், ஒரு பணவீக்கம்னு சொல்லக்கூடிய ஒரு இன்ஃபிளேஷன் வரக்கூடிய சூழ்நிலைகள் ஆகஸ்ட் செப்டம்பர்ல எல்லாம் அதிகமாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் அது கொஞ்சம் கட்டுக்குள் இருக்கும். அதனால நம்ம இறைவனை கண்டிப்பாக ஒரு நன்றி செலுத்தலாம். இந்த பராபவ ஆண்டுல கார்த்திகை மார்கழி மாசத்துல பாத்தீங்கன்னா இந்திய பகுதி, இந்தியாவினுடைய தென் பகுதி, அதாவது கன்னியாகுமரி, நாகர்கோவில், சோ அந்த சவுத் டிப்ல இருக்கக்கூடிய மாநிலங்கள், சவுத்துல இருக்கக்கூடிய ஒரு சில ஊர்கள், ஒரு சில மாவட்டங்கள், இது எல்லாமே நீரினால் இவர்களுக்கு ஆபத்து. சோ நிறைய மழை இருக்கும். இந்த மழையில நிறைய கிராமங்கள் அழியக்கூடிய ஒரு சூழ்நிலை. நீங்க இமயமலை பகுதியை எடுத்துக்கிட்டீங்கன்னா அங்க நிலச்சரிவுகள் அதிகமாக இருக்கும். சோ இந்த பராபவ ஆண்டுல ஒரு கூட்டமாக மக்களினுடைய இழப்பு இருக்கும் அப்படிங்கிறதும் ஜோதிட கூற்று. ஏன்னா குரு பகவான் 3 ராசியில வரும் பொழுது 1/3 மக்கள் அழியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். வியாதிகள் அப்படின்னு எடுத்துக்கும் பொழுது இந்த செவ்வாய் மந்திரியாக வருவதனால் இருதய நோய்கள் ரொம்ப சிறு வயதினருக்கும் இருதய நோய்கள் அதிகமாக வரும். கால்ல ஒரு வீக்கமாக ஒரு வைரஸ் தாக்கம் ஏற்படும். அதே போல இந்த ஆண்டுல உங்களுக்கு அந்த புயல், மழை, காற்று இதனாலும் சில இடங்களுக்கான அழிவுகள் ஏற்படும். சுபங்கள் அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது இந்த வருடத்தில் திருமணங்கள் நிறைய நடக்கும். இந்த திருமணங்கள் ஒரு 50 வயசு ஆயிடுச்சுதான், கல்யாணமே வேண்டாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு கூட கல்யாணத்துக்கான யோகத்தை சுக்கிர பகவான் இந்த வருடத்தில் கொடுக்க போகிறார். அதே போல நிறைய பெண் குழந்தைகளினுடைய பிறப்பும் இந்த வருடம் ஏற்படும். பராபவ வருடத்தில் IVF மூலமாக பிறக்கக்கூடிய குழந்தைகளினுடைய எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். நம்மளை பொறுத்த வரைக்கும் இந்த இந்திய மக்களுக்கு பணத்தட்டுப்பாடு உலக அளவில் வரக்கூடிய சூழ்நிலைகள் வந்தாலும் ஓரளவுக்கு சமாளிக்கக்கூடிய தன்மை நமக்கு ஏற்படும். குரு பகவான் கடகராசியில இருந்துட்டு அவர் திரும்ப சிம்ம ராசிக்கு மாறுவார். இந்த மாறக்கூடிய நேரத்தில் அவர் அதிசாரமாக போகக்கூடிய காலகட்டத்தில் வங்கிகள் சம்பந்தப்பட்ட மாற்றங்கள் நிறைய இருக்கும். சோ மக்களுக்கும் இதுல ஆளக்கூடிய, அதாவது அரசாங்கத்திற்கும் மக்களுக்கும் நிறைய வாக்குவாதங்களும், மக்கள் போராட்டத்தினால் அவங்களினுடைய கோரிக்கைகள் வெற்றி அடையும் அப்படிங்கிறது தான் பராபவ வருடத்தினுடைய பொதுவான பலன்கள். இதுல குறிப்பா இந்த வருடத்தில் ஒரு பரிகாரம் என்ன சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொருத்தரினுடைய இல்லத்திலேயும் இந்த பராபவ ஆண்டில் அவங்க குலதெய்வத்தை பிரார்த்தனை செய்து ஒரு தீபம் 1 வருட காலம் நீங்க வீட்டுல ஏத்துறது ரொம்ப நல்லது. இந்த 1 வருட காலத்திற்கு நீங்க தீபம் ஒரு மண்ணகல், இந்த சித்திரை மாதம் 1 தேதி உங்க குலதெய்வத்தை வேண்டி ஏத்துங்க. இது நல்லெண்ணெய், நெய் மற்றும் இழுப்ப எண்ணெய், இந்த 3 எண்ணெய் சேர்த்து 1 வருட காலம் நம்ம இல்லங்களில் ஏற்றி நம்ம குலதெய்வத்தை வணங்கி கொண்டால் உலக அளவுல இருக்கக்கூடிய இந்த போராட்டங்கள், இந்த குழப்பங்கள், வரக்கூடிய வியாதிகள், இது எல்லாமே நமக்கு இறைவன் ஒரு நல்ல அனுகிரகத்தை கொடுப்பார். அப்படிங்கிறதுக்கு பராபவ வருடத்தினுடைய பலன்களோட சேர்ந்த பரிகாரமும் இந்த வருடம் சொல்லப்பட்டிருக்கிறது. சோ நீங்களும் இந்த தமிழ் புத்தாண்டு அன்று இந்த தீபத்தை ஏற்றி 1 வருட காலம் உங்களினுடைய இல்லங்கள்ல இந்த ஒரு விளக்க ஏத்துங்க. டெய்லி பிரார்த்தனை பண்ணுங்க. நமக்கு போர் பதற்றம் குறைந்து உலகத்துல மக்கள் பஞ்சம் இல்லாமல் நல்ல ஒரு மன நிம்மதி, ஆரோக்கியம், ஐஸ்வர்யத்தோடு பராபவ வருடத்தில் நாம வாழலாம். 12 ராசிகளுக்கும் உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம்.
மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி காலம் ஆரம்பிச்சாச்சு. சோ 12ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய இந்த 7.5 சனியில் மேஷ ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுடன் சேர்ந்து கேத்து பகவானும் வருவதனால் இந்த மேஷ ராசி அன்பர்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகங்கள் இந்த வருடத்தில் அமையக்கூடும். ஏற்கனவே சனி பகவான் 12ஆம் இடத்தில் விரயத்தில் இருப்பதனால் சுப விரயங்களை செய்யக்கூடிய ஒரு காலமாக அமைகிறது. நிச்சயமாக மேஷராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தினுடைய பின்பகுதியில் வீடு வாங்கக்கூடிய யோகத்தை கொடுப்பார். குரு பகவானும் கேத்து பகவானும் 4ஆம் இடத்தில் இருப்பதனால் மன அமைதி மற்றும் சந்தோஷத்தை இந்த வருடத்தில் நீங்கள் பார்க்கலாம். மேஷராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அஸ்வினி பரணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு குழந்தை பாக்கியங்கள் இந்த வருடத்திலும் உங்களுக்கு எதிர்பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு தொலைதூரத்தில் வேலை கிடைப்பது, வெளிநாட்டு சென்று வேலை செய்யக்கூடிய யோகம் அமையும். பரணி கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு பணப்புழக்கங்கள் அதிகரிக்கும். இந்த வருடத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் நிறைவேற நீங்கள் அறுபடை முருகனை வணங்கலாம். அறுபடை ஆலயங்களுக்கும் சென்று முருகனை வழிபாடு செய்ய இந்த வருடத்தில் நீங்கள் எடுக்கிற காரியங்கள் நிறைவேறும். வருடத்தின் ஆரம்பத்தில் சந்திர பகவான் ராகுவுடன் சேர்ந்து லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார். ஆகவே மேஷராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் இந்த வருடத்தில் லாபமாகவே முடிவடையும். மேஷராசி நேயர்கள் இந்த சித்திரை மாதம் 1ஆம் தேதி 11 தீபம் ஏற்றி பெருமாளை வணங்க இந்த லாபம் உங்களுக்கு வருடம் முழுவதும் தொடரும். ரிஷபராசி அன்பர்கள், ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு செல்வங்கள் பெருகும். குறிப்பாக ரோகிணி மற்றும் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரர்களுக்கு பங்கு சந்தையின் முதலீடு, தங்கம் வெள்ளி ஆகியவற்றின் முதலீடுகள் மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பல காலமாக இருந்து வந்த ஒரு சில மனக்குறைகளும் இந்த வருடத்தில் தீரும். பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரக்கூடிய காலமாகவும் அமைகிறது. குரு பகவானின் சஞ்சாரம் 3ஆம் இடத்தில் உச்சநிலை பெறக்கூடிய இந்த காலகட்டத்தில் ரிஷபராசி அன்பர்களுக்கு செல்வம் பெருகக்கூடிய ஒரு காலமாகவே அமைகிறது. 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரன் மற்றும் ராகு பகவான் வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு சற்று அலைச்சலை கொடுக்கலாம். ஆடி மற்றும் ஆவணி இந்த மாதங்களில் உங்களுக்கு வரவேண்டிய பழைய பண பாக்கிகளும் வந்து சேரும். 2ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்தில் செல்லக்கூடிய இந்த காலகட்டமானது வைகாசி மாதத்திற்கு பிறகு குடும்பத்தில் சுபங்கள் வந்து சேரும். மிருகசீரிஷம் ரோகிணி நட்சத்திரக்கார பெண்களுக்கு தடைப்பட்ட திருமணங்கள் நிச்சயமாக நிறைவேறும். ரிஷபராசியில் இருக்கக்கூடிய கிருத்திகா நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த வருடத்தில் பொன் பொருள் சேருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உண்டு. படிக்க இருக்கக்கூடிய பள்ளி மாணவ மாணவிகளுக்கு உயர்கல்வி படிப்பதற்கு அயல்நாடு செல்லக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். ரிஷபராசி அன்பர்களுக்கு பல நாள் கனவுகள் நிறைவேறும். குடும்பத்தில் சுபம் மற்றும் ஆரோக்கியம் முன்னேற்றங்களும் உண்டு. இதுவரையில் மருத்துவ செலவு இருந்தவர்களுக்கு இந்த பராபவ வருடத்தில் இந்த செலவுகள் குறையக்கூடும். மனதிற்கு திருப்தியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய இந்த ஆண்டில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேருவது மேலும் உங்களுக்கு இந்த வருடத்தில் ஒரு சந்தோஷத்தை கொடுக்கலாம். ரிஷபராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் பெண் தெய்வ வழிபாடுகளை மேற்கொள்வது சிறப்பு. பெருமாள் ஆலயத்தில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி தாயாரை ஒவ்வொரு வியாழக்கிழமை மற்றும் வெள்ளிக்கிழமையில் சென்று வணங்கி வந்தால் இந்த வருடம் உங்களுக்கு செல்வ செழிப்பு ஓங்கும். மேலும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் ஆலய வழிபாடுகள் என்று சொன்னால் ஸ்ரீரங்கம் சென்று அங்கு தாயாரை வணங்கலாம். மேலும் உறையூரில் இருக்கக்கூடிய கமலவல்லி நாச்சியாரை வணங்க இவர்களுக்கு செல்வங்கள் பெருகும். மிதுனராசி அன்பர்கள், மிதுனராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ஒரு பெரிய மாற்றத்தை கொடுப்பதாகவே இருக்கும். 12 வருடத்திற்கு பிறகு குரு பகவான் உங்களுக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இந்த சஞ்சாரம் உங்களுக்கு தன லாபத்தை அதிகரிக்கும். 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் பேரும் புகழையும் கொடுப்பார் உங்களினுடைய தொழில் விஷயத்தில். கேந்திரத்தில் 10ஆம் இடத்தில் ஒரு பாவியாவது இருக்க வேண்டும் என்ற கூற்றிற்கு ஏற்ப இந்த சித்திரை வருட பிறப்பானது 3 பாவிகள் கொண்ட இந்த கேந்திரத்தில் சந்திர பகவான் உங்களுக்கு பாக்கியத்தில் அமர்ந்திருக்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் ராகுவும் பித்ருக்களின் ஆசீர்வாதங்கள் பரிபூரணமாக உண்டு.
சூரியனும் சுக்கிரனும் லாபத்தில் சஞ்சாரம் செய்கிறார்கள். இந்த வருட பிறப்பு மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏமாற்றங்களை இல்லாத ஒரு ஆண்டாக வைக்கும். இதுவரையில் உங்களுக்கு வாழ்க்கையில் பல ஏமாற்றங்களை பார்த்த இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு மிகுந்த செல்வத்தையும் சந்தோஷத்தையும் கொடுக்கும். 2ஆம் இடத்திற்கு சஞ்சாரம் செய்கிற குரு பகவான் தனஸ்தானம் மற்றும் குடும்பஸ்தானத்தில் உச்சநிலை அடைகிறார். கேது பகவானும் உங்களுக்கு ஐப்பசி மாசத்திற்கு மேல் வந்து 2ஆம் இடத்தில் சஞ்சாரம். 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் அயல்நாடு சென்று உங்களினுடைய உறவினர்களையோ நண்பர்களையோ சந்திப்பது மற்றும் சுற்றுலா பயணங்கள் அயல்நாட்டிற்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வருட பிறப்பில் ராசிநாதன் புத பகவான் நீச்ச நிலை பெற்று செவ்வாய் மற்றும் சனியுடன் இருப்பதனால் உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது. ரோக காரகனான செவ்வாய் சனி மற்றும் புதனுடன் இருப்பதனால் நரம்பு மற்றும் எலும்பு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நீங்கள் கவனத்துடன் இருந்தால் இந்த வருடத்தில் நீங்கள் நல்ல ஒரு மன நிம்மதியுடன் இருக்கலாம். இந்த வருடம் மிதுன ராசி நேயர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் பாடல் பெற்ற சிவன் ஆலயங்கள் உங்களுக்கு மிகவும் நல்லது. இந்த ஆலயங்களுக்கு சென்று சிவனுக்கு வில்வர்ச்சனை செய்வதும் அம்பாளுக்கு வஸ்திரம் சாற்றி நீங்கள் வணங்கி வர இந்த வருடத்தில் உங்களுக்கு சிறப்புகள் உண்டு. சிறப்பாக ஒரு ஆலயம் செல்ல வேண்டும் என்றால் உத்தரகோச மங்கை சென்று அங்கு இருக்கக்கூடிய மரகத நடராஜரை வணங்கினால் இவர்களினுடைய எண்ணங்கள் நிறைவேறும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருட பிறப்பு சந்திராஷ்டம தினமாக அமைகிறது. பூசம் மற்றும் ஆயில்யம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினமாக இருப்பதனால் சற்று மனதில் குழப்பங்கள் இருக்கும். இருந்த போதிலும் இந்த பராபக ஆண்டில் நீங்கள் இந்த அஷ்டம சனி விலகியதனால் மனதில் சந்தோஷமும் நல்ல ஒரு உற்சாகத்தையும் பெறலாம். கடகராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக குடும்பத்தில் இருந்து வந்த ஒரு சில பிரச்சனைகள் இந்த ஆண்டு ஆவணி மாதத்திற்கு மேல் தீரும். வரவேண்டிய பண பாக்கிகளை நீங்கள் இந்த சமயத்தில் வசூல் செய்யலாம். கேது பகவான் தற்சமயம் 2ஆம் இடத்திலையும் ராகு பகவான் 8ஆம் இடத்திலையும் இருப்பது குடும்பத்தில் உங்களினுடைய வார்த்தைகளுக்கு சற்று மரியாதையும் மதிப்பும் குறைவாகவே அமைகிறது. கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் கேது பகவான் தன்னுடைய ராசிக்கு குரு பகவானுடன் சஞ்சாரம் செய்கிறார். மனக்குழப்பங்கள் சற்று இருந்த போதிலும் இந்த வருடத்தில் பிரிந்த குடும்பங்கள் ஒன்று சேரும் பொழுது மனதிற்கு ஆறுதலை தரும். ஆயில்ய நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த ஒரு விதமான மன கஷ்டங்கள் தீரும். தாயாரின் உடல் ஆரோக்கியத்தில் இருந்து வந்த பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு கிடைக்கும். கடகராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பராபவ ஆண்டில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் என்று சொன்னால் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்யலாம். விஸ்வரூப ஆஞ்சநேயரை வழிபாடு செய்து சுசீந்திரம் மற்றும் நாமக்கல் சென்று அங்கேயும் ஆஞ்சநேயரை வழிபாடு செய்ய இந்த ராகு கேதுவினால் ஏற்படக்கூடிய மன தொந்தரவுகள் தீரும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சற்று நமக்கு பலவிதமான அனுபவங்களை தரக்கூடிய ஆண்டு என்று சொல்லலாம். ஏற்கனவே சனி பகவான் நமக்கு 8ஆம் இடத்தில் சஞ்சாரம். ராசியில் இருக்கக்கூடிய கேது பகவான் மற்றும் சனி பகவானினுடைய இந்த 8வது சஞ்சாரத்தில் செவ்வாயுடன் சேர்ந்து இருப்பதனால் வீட்டில் இருக்கக்கூடிய கணவன் மனைவிக்கு குழப்பங்களும் பிரச்சனைகளும் அதிகரிக்கலாம். புதிதாக திருமணமானவர்கள் மற்றும் திருமணத்திற்காக காத்து கொண்டிருப்பவர்களுக்கு ஒரு சின்ன மனஸ்தாபங்களோ அல்லது மன கிளேசங்களோ வந்து போகும். சிம்மராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் திருமண வைபவங்களை ஒத்திவைப்பது நல்லது. 2027ஆம் ஆண்டு பங்குனி மாசத்திற்கு பிறகு அடுத்த சித்திரை வருட பிறப்பில் நீங்கள் இந்த திருமண விஷயங்களை யோசிக்கலாம். தற்பொழுது சிம்மராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் சின்ன சின்ன மனவேதனைகள், பொருளாதாரத்தில் நஷ்டங்கள் மற்றும் பிறர் உங்களுக்கு தர வேண்டிய பண பாக்கிகளில் ஏமாற்றங்களையும் சந்தித்திருக்கலாம். இந்த ஏமாற்றங்கள் இந்த வருடத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கும். சிம்மராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருந்து வந்த உடல் ஆரோக்கிய குறைபாட்டில் மருத்துவ செலவுகளும் இந்த வருடத்தில் வந்து போகும். தோல் வியாதிகள் மற்றும் சர்க்கரை வியாதிகள், உங்களுக்கு ஏற்கனவே அறுவை சிகிச்சைகள் ஏற்பட்டு அதற்கு நீங்கள் மருந்து எடுத்துக்கொண்டதாக இருந்தால் இந்த சம்பவங்களில் அது உங்களுக்கு சில குழப்பங்களையும் அது சம்பந்தப்பட்ட ஒரு சில பிரச்சனைகளையும் கொடுக்கலாம். ஆகவே ஆரோக்கியத்தில் இந்த வருடம் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும்.
12ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவானும் கேது பகவானும் சற்று தூக்கமின்மையை கொடுக்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு. ஆகவே சிம்மராசி அன்பர்கள் இந்த வருடத்தில் நவகிரக ஸ்தலங்களுக்கு சென்று நவகிரகங்களையும் வழிபாடு செய்து அனுதினமும் நவகிரக காயத்ரியை உச்சரிக்க உங்களுக்கு வரக்கூடிய கிரக தோஷங்கள் தீரும். கன்னிராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ஒரு மிகப்பெரிய ஜாக்பாட்னு சொல்லலாம். கண்டகச்சனியில் இருந்தாலும் கூட குரு பகவான் உங்களுக்கு லாபத்தில் வரப்போகிறார். லாபத்தில் வரக்கூடிய இந்த குரு ஒரு மன அமைதியையும் வேலையில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கலாம். இதுவரையில் 12ஆம் இடத்தில் இருந்து வந்த கேது பகவான் பல வகையான மன கஷ்டங்களை கொடுத்திருக்கலாம். இந்த நிலைமை உங்களுக்கு இந்த வரக்கூடிய ஐப்பசி மாசத்தில் மாறப்போகிறது. கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்து லாபத்தில் 11ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார். ஆகவே கன்னிராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷத்தையும் நல்ல தூக்கத்தையும் இந்த வருடம் பெறலாம். பராபவ ஆண்டில் கன்னிராசி அன்பர்களுக்கு வேலையில் ஒரு சில மாற்றங்கள் காத்திருக்கிறது. 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் இவர்களுக்கு சின்ன சின்ன தடங்கல்களை திருமணத்தில் கொடுக்கலாம். இருந்தாலும் லாபத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுக்கு அனைத்து விதமான நன்மைகளையும் கொடுக்க போகிறார். இந்த வருடத்தில் கன்னி ராசியில் இருக்கக்கூடிய சித்ரா நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன பொருள் இழப்புகள் இருக்கலாம். ஆகவே சொத்து விவகாரங்களில் உங்கள் உடன் பிறந்தவர்களிடம் சற்று கவனமாக இருப்பது நல்லது. வெளிநாட்டிற்கு நீங்கள் உயர்கல்விக்கு செல்லக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கும். கன்னிராசி அன்பர்களுக்கு 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் லாபத்தில் வரக்கூடியது கேதுவுடன் இவர்களுக்கு உயர்கல்வியில் நல்ல ஒரு ஸ்காலர்ஷிப் போன்றவற்றை கொடுக்கலாம். வேலை மற்றும் படிப்பில் இந்த பராபவ வருடத்தில் ஒரு கவலை இல்லாமல் நிம்மதியான வாழ்க்கை உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு திருமணம், புதிதாக திருமணமானவர்கள், திருமணம் நிச்சயித்தவர்கள் இவர்களுக்கு சின்ன சின்ன ஊடலிடையே ஒரு காதலும் உண்டு. கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் விநாயகப் பெருமான். பிள்ளையார்பட்டி சென்று விநாயகரை வழிபாடு செய்து மற்றும் காணிப்பாக்கத்தில் இருக்கக்கூடிய விநாயகப் பெருமானுக்கு கணபதி ஹோமம் செய்து கொண்டால் நவகிரகத்தினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் விலகும். துலாம் ராசி நேயர்கள், துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு பண விவகாரத்தில் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். 6ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் யோகம் மற்றும் ருணகாரகனாக அமைகிறார். நமக்கு ஏற்கனவே தற்பொழுது ராகு பகவான் இருக்கக்கூடிய கும்பராசியிலிருந்து 5ஆம் இடத்திற்கு ராகு பகவான் வருகிறார் இந்த ஐப்பசி மாதத்திற்கு மேல். ஆகவே தற்பொழுது இருக்கக்கூடிய ராகுவின் நிலையும் மற்றும் சனி பகவானினுடைய நிலையும் துலாம் ராசி அன்பர்கள் பண விவகாரங்களில் எச்சரிக்கையுடன் இருப்பது மிகவும் அவசியம். கேது பகவானும் குரு பகவானும் சேர்ந்து நமக்கு கடகராசியில் சஞ்சாரம் செய்யும் பொழுது துலாம் ராசி அன்பர்களுக்கு வேலை விவகாரங்களில் கவனம் தேவை. வேலை மாறுவதோ அல்லது வேலையிலிருந்து உங்களுக்கு திடீரென்று நின்று போவதோ சற்று மனதில் குழப்பத்தை கொடுக்கலாம். ஆகவே புதிய வேலை முயற்சிகளை இந்த வருடத்தில் நீங்கள் கைவிடுவது நல்லது. இருப்பிடம் வைகுண்டம் வேங்கடம் என்று இருந்தால் துலாம் ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டில் ஒரு நல்ல மன நிம்மதி உண்டு. சொந்தக்காரங்கள் மற்றும் கூட பிறந்தவர்கள் இவர்களுக்கு கடன் கொடுப்பதோ அல்லது கடன் வாங்குவதோ தவிர்க்கலாம். புதிதாக ஏற்படக்கூடிய நட்புகள் மூலமாக ஏமாற்றங்கள் வரக்கூடும். ஆகவே நீங்கள் இதில் மிகவும் கவனமாக இருந்தால் இந்த பராபவ ஆண்டில் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதி ஏற்படும். நின்று போன திருமணங்கள், தட்டி போன திருமணங்கள் மற்றும் உங்கள் முயற்சிகளில் இதுவரையில் இருந்து வந்த ஒரு மனக்கவலை மாறும். துலாம் ராசி அன்பர்களுக்கு ஆவணி மற்றும் ஐப்பசி கார்த்திகை மாதங்களில் திருமண யோகங்களை பெறலாம். இந்த வருடத்தில் துலாம் ராசி அன்பர்களுக்கு எண்ணிய காரியங்கள் அனைத்தும் ஜெயித்திட ஒரு சில காயத்ரிகளை நீங்கள் உச்சரிப்பது நல்லது. சித்ரா நட்சத்திரக்காரர்கள் நரசிம்மரை வேண்டி நீங்கள் சுதர்சன ஆழ்வாரினுடைய காயத்ரியை உச்சரிக்கலாம். இவர்களுக்கு இந்த வருடத்தில் இதனால் ஏற்படக்கூடிய பண விவகாரங்கள் மற்றும் நண்பர்களால் ஏற்படக்கூடிய ஏமாற்றங்களை தவிர்க்கலாம். சுவாதி நட்சத்திரக்காரர்கள் நரசிம்ம காயத்ரியை உச்சரித்து நரசிம்மருக்கு உண்டான ஸ்லோகங்களையும் கூறினால் செவ்வாய்க்கிழமை தோறும் உங்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் ஆரோக்கியத்தில் ஒரு முன்னேற்றமும் கிடைக்கும். விசாக நட்சத்திரக்காரர்கள் இந்த வருடத்தில் நீங்கள் அவசியம்
கந்தசஷ்டி கவசத்தை உச்சரிக்கலாம். சுப்பிரமணிய புஜங்கத்தையும் நீங்கள் மனப்பாடம் செய்து உச்சரிக்க விசாக நட்சத்திரக்காரர்களுக்கு முருகனின் அருள் பரிபூரணமாக கிடைக்கும். துலாம் ராசி அன்பர்களுக்கு சித்திரை மற்றும் சுவாதி விசாக நட்சத்திரக்காரர்கள் முறையே இந்த தெய்வங்களினுடைய ஆலயங்களுக்கும் சென்று வழிபாடு செய்ய இந்த வருடத்தில் உங்களுக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் தீரும். விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இந்த வருடம் மிக மிக ஒரு சூப்பர் டூப்பர் வருடம் என்று சொல்லலாம். பராபவ வருடத்தில் விருச்சிக ராசி அன்பர்களுக்கு 12 வருடம் கிழைத்து இந்த குரு பகவான் நமக்கு பாக்கியத்தில் வரப்போகிறார். 30 வருடம் கிழைத்து சனி பகவான் நமக்கு 5ஆம் இடத்தில் வந்திருக்கிறார். ஆகவே இந்த வருடத்தில் நமக்கு வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டிஸ், நமக்கு கிடைக்கக்கூடிய சான்சஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வாழ்க்கையின் தரம் ஒரு வகை உயரக்கூடிய ஒரு விஷயமாகவே வரக்கூடும். குரு பகவானின் பார்வை 9ஆம் இடத்தில் இருப்பதனால் இந்த விருச்சிக ராசி அன்பர்களுக்கு ஒரு விதமான மனக்குழப்பங்கள் தீரும். ஏற்கனவே 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் நம்ம பூர்வ புண்ணியத்தை அதிகரிப்பார். ராகு மற்றும் கேத்து பகவானின் சஞ்சாரமும் 3 மற்றும் 9ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்வதனால் குடும்பத்தில் இருக்கக்கூடிய மருத்துவ செலவுகள் குறையும். திருமண யோகங்கள், குழந்தை பாக்கியங்கள் மற்றும் பள்ளி பருவத்தில் இருக்கக்கூடிய மாணவ மாணவிகளுக்கு உயர் கல்வியில் வரக்கூடிய ஒரு மிகப்பெரிய மன திருப்தி, இது அனைத்தும் விருச்சிக ராசினியர்களுக்கு ஏற்படும். தொலைதூரத்துல வேலை தேடிக்கொண்டிருப்பவர்கள், வெளிநாட்டில் விசா பிரச்சனை இருப்பவர்களுக்கு இந்த வைகாசி மாதத்திற்கு மேல் இந்த விசா பிரச்சனைகள் தீரும். வேலை எதிர்பார்ப்பவர்களுக்கு ஆவணி மற்றும் புரட்டாசி மாதத்தில் வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் வந்து சேரும். சுற்றுலா பயணங்கள் மற்றும் ஆன்மீக பயணங்கள், இது அனைத்தும் விருச்சிக ராசி நேயர்களுக்கு வரலாம். இந்த வருடத்தில் மானசரோவர் மற்றும் மவுண்ட் கைலாஷ் சென்று எதிர்பாராத ஒரு ஆன்மீக பிரயாணம் விருச்சிக ராசி நேயர்களுக்கு உண்டு. ஆகவே பராபவ வருடத்தை நீங்கள் மனதிற்கு திருப்தியாக அனுபவிக்கலாம் இந்த விருச்சிக ராசி அன்பர்கள். இந்த வருடம் இவர்கள் ஒரு ஆலய வழிபாடு என்று சொன்னால் மந்திராலயத்தில் இருக்கக்கூடிய ஸ்ரீ ராகவேந்திர சுவாமி ஆலயத்திற்கு சென்று அங்கு ஒரு இரவு தங்கிவிட்டு வருவது மிகவும் சிறப்பு. அதே போல திருவண்ணாமலை சென்று பௌர்ணமி மற்றும் அமாவாசை தினங்களில் கிரிவலம் வந்து அண்ணாமலையாரை வேண்டிக் கொண்டால் இவர்கள் எண்ணிய காரியங்கள் நிறைவேறும். தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ ஆண்டு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரும். ஏற்கனவே 4ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்யக்கூடிய சனி பகவான் சற்று உங்களுக்கு சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுக்கலாம். பெரிய ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு பெரிய தொழில் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் உங்கள் கைக்கு வந்து சேரும். அப்படி வரும் பொழுது நீங்கள் யாரிடத்தில் வியாபாரம் செய்ய போகிறீர்கள், இவர்களிடத்தில் நாம ஒப்பந்தங்கள் கையெழுத்திடலாமா என்று யோசித்து செயல்பட்டால் ஏமாற்றங்கள் இருக்காது. 4ஆம் இடத்தில் வரக்கூடிய இந்த சனி பகவான் மற்றும் குரு பகவான், கேத்து, ராகு இவர்களினுடைய சஞ்சாரம் தனுசு ராசிக்கு அவ்வளவு சாதகமாக இல்லை. 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேத்து மற்றும் 8ஆம் இடத்தில் வரக்கூடிய குரு பகவான் கணவன் மனைவி விவகாரத்தில் சின்ன சின்ன மனக்குழப்பத்தை கொடுப்பார்கள். வருடத்தின் ஆரம்பத்தில் உங்களுக்கு 3ஆம் இடத்தில் சந்திரன், ராகு மற்றும் 4ஆம் இடத்தில் செவ்வாய், புதன், சனி இருப்பதனால் எதிர்ப்புகளும் எதிரிகளும் அதிகம் வரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த பராபவ ஆண்டு உங்களுக்கு உண்டு. ஆகவே இந்த ஆண்டில் நீங்கள் ஐயவாடி சென்று அங்கு பிரத்யங்கரா தேவியை வழிபாடு செய்யலாம். மேலும் திருபுவனத்தில் இருக்கக்கூடிய சரபேஸ்வரரை சென்று ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் வணங்கி வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகளுக்கு நல்ல தீர்வு கிடைக்கும். இந்த ஆண்டு பராபவ ஆண்டில் பணப்புழக்கங்கள் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய காரணத்தினால் உங்களினுடைய நண்பர்களோ அல்லது உறவினர்களோ உங்களை ஏமாற்றக்கூடிய சூழ்நிலைகளும் வரலாம். வெளியூர் பிரயாணங்கள் மற்றும் வெளிநாடு பிரயாணங்கள் செல்பவர்கள் உடைமைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளவும். இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் உடல் ஆரோக்கியத்திலேயும் சின்ன சின்ன பிரச்சனைகள் வரலாம். 2ஆம் இடத்தில் ராகு, 8ஆம் இடத்தில் கேத்து இருப்பதனால் வார்த்தைகளில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். குடும்பத்தில் சின்ன பிரிவுகளும் மற்றும் மனஸ்தாபங்களும் வருவதனால் தனுசு ராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் மன ரீதியான குழப்பங்கள் அதிகரிக்கலாம். ஆகவே இவர்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வங்கள் கடலோரத்தில் இருக்கக்கூடிய ஆலய வழிபாடு மிகவும் சிறந்தது. திருச்செந்தூர், ராமேஸ்வரம், கன்னியாகுமரி, திருப்புல்லானி மற்றும் பூரி ஜெகநாதர்
இப்படிப்பட்ட ஆலய தரிசனங்கள் உங்களுக்கு மன அமைதியை கொடுக்கும். மகர ராசி நேயர்களுக்கு ஒரு மிகவும் மகத்தான வருடம் இந்த பராபவ வருடம். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் குரு பார்வையில் இந்த மகர ராசி இருப்பதனால் 7.5 சனி விடுபட்ட இந்த காலம் உங்களுக்கு மிகப்பெரிய உயர்வை கொடுக்கும். 12 வருடத்திற்கு பிறகு குருவின் பார்வையில் இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு திருமண யோகங்களை கண்டிப்பாக இது கொடுக்கும். உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த குரு பார்வை வந்த பிறகு வேலையில் நல்ல ஒரு சிறப்பு உண்டு. இதுவரையில் கோர்ட்டு வழக்கு விசாரணை என்று அலைந்து கொண்டிருந்தவர்களுக்கு உத்திராட நட்சத்திரக்காரர்களுக்கு உங்களுக்கு சாதகமாக முடிவடையும். திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஆண்டு அலுவலக ரீதியாக ஒரு மிகப்பெரிய உயர்வு உண்டு. பதவி உயர்வு, சம்பள உயர்வு நீங்கள் எதிர்பார்க்கலாம். இந்த வருடத்தில் திருவோண நட்சத்திரக்காரர்களுக்கு நிச்சயமாக ஏமாற்றங்கள் என்பது இருக்காது. அவிட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய பொறுப்பு இந்த ஆண்டு வரப்போகிறது. அது குடும்பமாக இருக்கலாம் அல்லது அலுவலகமாக இருக்கலாம். இதுவரையில் குழந்தை பேருக்காக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல ஒரு செய்தியை இந்த வருடத்தில் பார்க்கலாம். பராபவ ஆண்டு உண்மையிலேயே விருச்சிக ராசி மற்றும் இந்த மகர ராசிக்காரர்களுக்கு ஒரு மிகப்பெரிய மன நிம்மதியை கொண்டு வரும். குரு பார்வை இருந்தாலே கோடி நன்மை உண்டு. அப்படிப்பட்ட வாசகத்திற்கு ஏற்றாற்போல மகர ராசி நேயர்களுக்கு இந்த பராபவ வருடம் அமைந்திருக்கிறது. இந்த வருடத்தில் இந்த மகர ராசி அன்பர்கள் ஒவ்வொரு திருவோண நட்சத்திரத்திலையும் நீங்கள் உபவாசம் இருந்து ஏழுமலையானை பிரார்த்தனை செய்யலாம். வருடத்தில் 2 முறை திருமலை சென்று அங்கு ஏழுமலையானை வணங்கி மற்றும் கும்பகோணத்தில் இருக்கக்கூடிய உப்பலியப்பன் மற்றும் அண்ணன் பெருமாள் கோயிலை நீங்கள் தரிசனம் செய்தால் மகர ராசி நேயர்களுக்கு இந்த வருடத்தில் பணத்திற்கு பஞ்சம் இல்லை. நீங்கள் எதிர்பார்த்த பண வரவு நிச்சயம் வந்து சேரும். மேலும் இந்த வருடத்தில் திருமணம், குழந்தை பாக்கியம், கல்வி இது அனைத்தும் நீங்கள் எதிர்பார்த்தது போல் கிடைக்கும். கும்பராசி நேயர்களுக்கு இந்த வருடம் பொறுப்புகள் அதிகரிக்கும். பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வேலையில் சில மாற்றங்கள் உண்டு. இந்த மாற்றங்கள் உங்களுக்கு உயர் பதவியையும் அங்கீகாரத்தையும் கொடுக்கும். சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண யோகங்களும் மற்றும் குடும்பத்தில் மன அமைதியும் நிம்மதியும் உண்டு. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த ஒரு சில நெருக்கடிகளிலிருந்து நீங்கள் வெளிவரலாம். வழக்கு விசாரணை போன்றவற்றில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் வரும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பல வகையான குழப்பங்கள் வந்தாலும் இந்த பராபவ ஆண்டில் குரு மற்றும் கேது 6ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்ய போகிறார்கள். எந்த ஒரு முதலீடும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடியதாகவே அமைகிறது. இதுவரையில் இருந்து வந்த ஒரு சில மன கஷ்டங்களும் உங்களுக்கு தீரும். கும்பராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டில் பல வகையான ஒரு மாற்றங்கள் வருவதனால் சந்தோஷமும் குடும்பத்தில் அமைதியையும் பார்க்கலாம். வேலை விஷயத்தில் நீங்கள் எதிர்பார்த்ததை விட உங்களுக்கு 2 மடங்கு நன்மை தரக்கூடிய ஒரு ஆண்டாக இருக்கும். திருமணம் மற்றும் குழந்தை பேரு இது போன்ற சுப காரியங்களும் குடும்பத்தில் இடம்பெறலாம். கும்பராசி அன்பர்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் திருமணம் செய்யக்கூடிய யோகத்தையும் பார்க்கலாம். நல்ல ஒரு இழந்த பதவிகள் மீண்டும் வருவது, குடும்பத்தில் ஒரு மன அமைதி இருப்பது, நல்ல ஒரு ஆன்மீக பிரயாணங்கள் உண்டு. இந்த கும்பராசி அன்பர்களுக்கு மன அமைதி அதிகம் உண்டு. இந்த பராபவ ஆண்டில் நீங்கள் சென்று வணங்க வேண்டிய தெய்வம் என்று பார்த்தால் உங்கள் குலதெய்வத்தை இந்த வருடம் முழுவதுமே வணங்கி நீங்கள் சீராட்டலாம். மீனராசி அன்பர்களுக்கு ஜென்மசனி காலமாக இந்த ஆண்டு அமைகிறது. 12 வருடங்களுக்கு பிறகு குரு பார்வை உங்களினுடைய ராசியின் மேல் படுவதனால் 5ஆம் இடத்தில் குரு பகவானும் ஜென்மத்தில் சனி பகவானும். குரு பகவான் தன்னுடைய ராசியை கடகராசியிலிருந்து பார்க்கிறார். இதைவிட உங்களுக்கு என்ன தெய்வ அனுகூலம் வேண்டும்? இந்த மீன ராசி அன்பர்களுக்கு பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு இதுவரையில் இருந்து வந்த உடல் உபாதைகள் தீரும். உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மன அமைதியும் சந்தோஷத்தையும் பார்க்கலாம். ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு பிள்ளைகளால் ஏற்பட்ட அவமானங்கள் குறையும். மீனராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு பராபவ ஆண்டில் பல வகையான பண நெருக்கடிகள், பண சிக்கல்கள் இது எல்லாம் தீரக்கூடும். உங்களுக்கு பண உதவி கொடுப்பதற்கு உறவினர்களோ நண்பர்களோ முன்வருவார்கள். குடும்பத்தில் இருந்து வந்த சண்டை சச்சரவு மற்றும் குடும்பத்தில் ஏற்படக்கூடிய
சொத்து தகராறுகள், இது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இருக்கக்கூடிய வழக்கு, இது அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக தீர்ப்புகள் வந்து சேரும். மற்றவர்களிடத்திலிருந்து நீங்கள் வர வேண்டிய பண பாக்கியை வசூல் செய்யலாம். மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் முழுவதுமே ஒரு விதமான ஒரு தன்னம்பிக்கை குறைபாடுகள் இருக்கும். சனி பகவான் உங்கள் ராசியில் இருப்பதனால் இந்த தன்னம்பிக்கை குறைபாடுகள் வரும். ஆகவே நீங்கள் ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாற்றி வந்தால் தன்னம்பிக்கை உயர்வதோடு மட்டுமல்லாமல் ஜென்ம சனியில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நல்ல பரிகாரமாகும். மேலும் மீனராசி அன்பர்களுக்கு இந்த வருடத்தில் பலவிதமான ஒரு மனக்குழப்பங்கள் உங்கள் குடும்பத்தாரிடையேயும் மற்றும் பிள்ளைகள் மூலமாகவும் வந்து சேரலாம். இந்த சனி தோஷம் நீங்குவதற்கு ஒவ்வொரு சனிக்கிழமை தோறும் நீங்கள் எல் தீபம் ஏற்றி காக்கைக்கு அன்னம் விடுவது மிகவும் அவசியம். வராதவ வருடத்தில் வியாபாரம் மற்றும் தொழில் சார்ந்த விஷயங்களில் புதிய முயற்சிகளுக்கும் வெற்றிகள் உண்டு. இந்த வருடம் வியாழக்கிழமை தோறும் நீங்கள் பைரவரை வணங்கி வந்தால் இந்த பரிகாரம் ஒன்று உங்களினுடைய நவகிரக தோஷத்தை விளக்கும். 12 ராசிகளுக்கும் உண்டான பராபவ வருடத்தினுடைய பலன்கள் மற்றும் பரிகாரங்களை பார்த்தோம். மீண்டும் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் முறை நன்றி, வணக்கம்.